திமுகவை தன்னிச்சையாக வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தூத்துக்குடியில் கனிமொழி தெரிவித்துள்ளார். யாருடைய தயவும் இன்றி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் சிறப்பான மக்கள் பணிகளின் மூலம் திமுகவின் வலிமையை அனைவருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கட்சி நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். உரிய ஆதாரத்துடன் லஞ்ச புகார் அளிக்கும் அனைவருக்கும் தலா 1,00,000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவரும் நோக்கில் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1000 லஞ்சம் கேட்டால் கூட பொதுமக்கள் ஆதாரத்துடன் 1064 என்ற எண்ணில் தாராளமாக புகார் தெரிவிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்க. நார்வே சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து இத்தாலி சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்பயணத்தில் இத்தாலி ஜனாதிபதி செர்ஜியோ மட்டரெல்லா மற்றும் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோரை சந்திக்கிறார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு, இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. கரூர் மாவட்டத்தில் டிஎஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உட்பட பல காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கரூர் துயர சம்பவத்தின் போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி செல்வராஜ், ஆய்வாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் இதில் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் நிர்வாக காரணங்களுக்காக மொத்தம் 10 காவல் ஆய்வாளர்கள் தெற்கு மற்றும் வடக்கு மண்டலங்களுக்கு மாற்றப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜயின் வெற்றியை சிறுமைப்படுத்தக் கூடாது என துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர், தேர்தலில் விஜய்க்கு வாக்களித்து மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்றார். விஜயின் செயல்பாடுகள் குறித்து 6 மாதத்திற்கு பிறகு கருத்து தெரிவிக்க முடியும் எனவும், விஜய் முதல்வராவதற்கு காரணம் 100% சினிமாதான் என ரஜினி கூறியிருப்பது அவரது கருத்து எனவும் துரை வைகோ கூறினார். அதிமுகவில் இணைய ஆதவர்ஜனா முயற்சித்ததாக OS மணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்குமாறு எடப்பாடியிடம் ஆதவ் கேட்டார் எனவும் அதனை மறுத்துவிட்டோம் என்றார். மேலும் திமுக அதிமுகவை தொடர்புபடுத்தி அவர் அவதூறு பரப்பி வருகிறார். அதிமுகவில் அதிருப்தியில் இருந்தவர்களை அழைத்து அவர் குதிரை பேரம் நடத்தியிருக்கிறார் எனவும் OS மணியன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் சிவி சண்முகம் தரப்பு டீம் இடம்பெறாது என முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது SP வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. முன்னதாக சிவி சண்முகம் தரப்புக்கு அமைச்சரவையில் இடமளித்தால் தங்கள் ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்வோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்தது. தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக வரும் புகார்களை தீவிரமாக கண்காணிக்க முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி டாஸ்மாகில் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் கடைகளை கண்டறிந்து அறிக்கை கொடுக்க உளவுத்துறைக்கு சென்னை காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அவர் மீது அமல்படுத்தப்பட்டிருந்த குண்டாஸ் சட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மேலும் வேறு எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லாவிட்டால் சவுக்கு சங்கர் உடனடியாக சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு ரீல்ஸ் மற்றும் சோசியல் மீடியாவை நம்பியுள்ளதாக பிரேமலதா விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தமிழக வெற்றி கழக அரசுக்கு அதிமுக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார். அப்படியில்லை என்றார். நிச்சயமாக குதிரை பேரம் நடந்திருப்பதாகவே எண்ணப்படும். மேலும் முகத்தை மூடிக்கொண்டு முதல்வர் விஜயை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.